ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம லேப்டாப் ஆர் பிசிக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் ஏஎம்டி ரேடியன் சாஃப்ட்வேர் அடலின். இது 2020 எடிஷன். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் இப்போ நம்ம E41 இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் இந்த மாதிரி லோ எண்ட் பிசிக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு காமனான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த காமனான சாஃப்ட்வேர் நம்ம இறக்கி இன்ஸ்டால் பண்ணால் ஒரு சிப்செட் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகுது. இது எப்படின்னா இதில் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இது இன்ஸ்டால் நிறைய பேருக்கு ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். அம்மா லேப்டாப்லேயும் இது இன்ஸ்டால் ஆகும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்றா சொல்கிறேன், வாங்க. இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். இதை லைட் கிளிக் பண்ணி இது நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது உள்ளே போய் கூகுளில் தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது லோ எண்ட் பிசி, அம்மா லேப்டாப் இந்த மாதிரி ஆட்களுக்கு. ஹை எண்ட் பிசி வச்சுருக்கவங்க அவங்க நிறைய பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் இறக்கி வச்சுருப்பாங்க. லோ எண்ட் பிசிலே இது பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்க்குறது, நான் எப்போயுமே யூஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் தான் ரிவ்யூ போடுவேன். ஸோ அதனால் இதை போடுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். இன்ஸ்டால் கொடுத்தோடனே இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது ப்ராப்பராக நம்ம உங்கள் லேப்டாப் பிசி அப்டேட்டில் இருக்கணும். அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இது இன்ஸ்டால் ஆகி நிற்கும். அதாவது இதில் இருக்கிற வீடியோ அடாப்டர் சவுண்ட்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகி திருப்பி அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்ரு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மானிட்டர் டிஸ்கனெக்ட் ஆகிரும். உங்கள் பிசியில் உள்ள அந்த இப்போ உங்கள் லேப்டாப்பில் உள்ள மானிட்டர் அதில் ஆன் ஆகிரும். திருப்பி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் ஆகும். என்னடா ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பயப்படாதீங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் நல்லா வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்லாவே டைம் எடுக்கும். அது என்னடா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகும். லோட் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் பெர்ஃபெக்டாக இருக்குது, உங்கள் லேப்பில் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ஷோ ஆகி நிற்கும். இல்லைனா எரர் காமிச்சு நிற்கும். ப்ளீஸ் ரீஸ்டார்ட் அண்ட் அப்டேட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். அப்படின்னா நீங்கள் ஒன்று பிசி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இன்ஸ்டால் ஆகும். அப்டேட் கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆனாலும் ஆகாது. அப்டேட் கொடுத்த உடனே ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க பிசியை. அதுக்கப்புறம் திருப்பி இன்ஸ்டால் கொடுங்க. இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகி நல்லா வெரிஃபை பண்ணிகிட்ருக்கு. வெரிஃபை ஆகி இப்போ வெரிஃபை ஆகி சக்ஸஸ் ஆகிருச்சு. இப்போ ரேடியன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சக்ஸஸ் ஆகிருச்சு. நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 தடவை ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகி திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோடனே கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். எதுவுமே வேறு எந்த ப்ரோக்ராம் பண்ணாதீங்க.
கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே அதுவாகவே திருப்பி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னோடய எக்ஸ்டர்னல் மானிட்ரு. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் கேட்குது. ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிசி வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரீஸ்டார்ட் ஆகி இப்போ என்னுடைய லேப்டாப்புக்கு வந்து மானிட்ரு ஆன் ஆயிடுச்சு. அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். என்னுடைய அந்த லேப்டாப்பில் இருக்க மானிட்ரு ஆன் ஆயிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆகி நம்ம லேப்டாப்பில் உள்ள மானிட்ரு தான் ஆன் ஆகும். அந்த மானிட்ரு வராது. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த மானிட்ரு அதுவாகவே கனெக்ட் ஆகிரும். எதுவுமே பண்ண வேணாம். இது கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். 10 நிமிஷம் டைமிங் காட்டும், ஆனால் வந்து 15 மினிட்ஸ் ஆ 20 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆடியோ ட்ராக் தனியாக, வீடியோ ட்ராக் தனியாக இதுக்கு இல்லை. நம்ம ஓப்பன் ஷாட்டில் இப்போ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். வீடியோவில் வந்து தேவையில்லாத AMD Ryzen 9 இது இன்ஸ்டால் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கிளாரிட்டியாக ஒரு குவாலிட்டியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேப்டாப் வந்து சக்ஸஸாக வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நான் நல்லா டைம் எடுத்து இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷாக. வாங்க ஏதோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாவே இருக்கும். நான் இதில் கேமிங் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம ஓபிஎஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப லேக் ஆகும். பெரிய கேம்ஸ்லாம் லேக் ஆகும். இதில் அவ்வளோ லேக்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது ரெக்கார்டு. லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. வாங்கப்பா அது உள்ளே நான் காட்டுறேன், ஒன்றா காட்டுறேன் வாங்க. ஓப்பன் உடனே ஹோம் பேஜ் வரும். இதெல்லாம் அக்கௌண்ட்ஸு. ஹோம் பேஜ் வந்துட்டோம். கரண்ட் வெர்ஷன் 21.51 அப் டு டேட்டில் இருக்குது. இது அப்பப்போ வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் அப்டேட்டே பண்ண தேவையில்லை. டிஸ்பிளே அடாப்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து என்ன பண்ணும், அப்டேட் ஆகிக்கிறோம். இது எல்லாமே நம்ம லேப்டாப்பில் என்ன கேம்ஸ்லாம் இருக்கோ அது அவ்வளோவும் ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்ஸ்டால் ஆகிரும். இதில் ஷோ ஆகும். நம்ம இதிலிருந்தே என்ன பண்ணலாம், ஓகே பண்ணி லஞ்ச் கேம் கொடுக்கலாம். கேம் லஞ்ச் ஆகும். இதை கொடுத்தீங்கன்னா லஞ்ச் கேம் கொடுத்தீங்கன்னா லஞ்ச் ஆயிரும், கேம் லான்ச் ஆயிரும். அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது, இதில் நிறைய இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், ரெக்கார்டு வீடியோ, கேமிங் விளாடும்போது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். இருக்க கேமிங்ஸ் நம்ம ப்ளூ ஸ்டாக்லாம் ஆட் பண்ணி பார்த்தேன். ப்ளூ ஸ்டாக் ஆனால் சரியாக ஒர்க் ஆகல. எந்த ரெக்கார்ட் அண்ட் ஸ்ட்ரீம், ரெக்கார்டும் பண்ணலாம், ஸ்ட்ரீம் பண்ணலாம்.
சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் மைக்கு செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. மைக் ஆன் பண்ணிக்கோங்க, புஷ் டு டாக் கொடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் டெஸ்க்டாப் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் வந்து ரெக்கார்ட் ஆகும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அதில் போனால் ஃபுல் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம், எத்தனை எஃப்பிஎஸில் பண்ணுறோம், ரெக்கார்டு இதெல்லாம் அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை மைக்ரோஃபோன் லெவல், உங்களோட மைக்ரோஃபோனோட லெவல், வால்யூம் லெவல் எவ்வளவு அப்படிங்கிறத கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. புஷ் டு டால்க்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கனால மைக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கனால இங்கே மைக் ஆன்லேயே இருக்கும் எப்போவுமே. அது மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நம்ம ரெசல்யூஷன் வந்து 1080pலே வச்சு ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்குது. லோயன் பிசியில் ஒரு லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. ரெக்கார்ட் ஆகுறது, ஸ்ட்ரீம் ஆகுறது லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ நம்ம ஓபிஎஸ்னால் ரொம்ப லேக் ஆகும், ஓரளவுக்கு லேக் ஆகும். இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. இது அதே செட்டிங்ஸ் தான். மைக்ரோஃபோன், இது பெர்ஃபார்மன்ஸு. மெயினாக இது இன்ஸ்டால் பண்ணி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது டிஃபால்ட்லேயே விட்ருங்க. இது உங்களுக்கு தேவையான கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு எந்த இதனாலும் உங்களுக்கு வீடியோ ப்ரொஃபைலில். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா இந்த கலர் மோட டிசபிள் பண்ணிடுங்க. இது எனேபிளில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கேமுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒன்றுனா எல்லோ கலர் மாதிரி வரும், ஒரு மாதிரி எல்லோ கலர் வரும், திடீர் கலர் மாறும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. கலர் டெம்பரேச்சர் உங்களுக்கு தேவையான கலரை மாற்றி கூட வச்சுக்கலாம். இதை ஆன் பண்ணி மாற்றிவிங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் என்ன கலரில் முன்னாடி இருந்ததோ அதே கலர்லேயே இருக்கும், வேறு எந்த சேஞ்சும் இருக்காது. சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர், யூஸ் பண்ணி பாருங்கள். பள்ளி கூட கத்துது. அருமையான ஒரு சாஃப்ட்வேரு. ஆனால் இது இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ரிஸ்க் எடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணி, ரிஸ்க்குன்னு இல்லை, இது மெயினாக என்னென்னா இது இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப் டு டேட்டில் வைக்கணும். சிஸ்டம் வந்து அப் டு டேட்டில் இருக்கணும். செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது எப்பவுமே வந்து எரர் கேட்க வரும். நீங்கள் இந்த இது மட்டும் கிடையாது, இந்த ஏஎம்டி ரேடியன் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே அப் டு டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி அன்இன்ஸ்டால் ஆகி இன்ஸ்டால் ஆகும், அதுதான் பெரியது. இங்கே இருக்க இதில் இருக்கிற எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான சவுண்டு சாஃப்ட்வேர், வீடியோ சாஃப்ட்வேர் எல்லாமே கொடுக்கும். நான் அப் டு டேட்டில் வச்சுருக்கேன்னா அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே. அப்போனா தான் அது ஒர்க் ஆகும், அது இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன ஃபீச்சர் இருக்குது இதில்? வீடியோ விளாட்றது, கேம்ஸ் விளாட்றதுக்கு நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரெக்கார்டு, ஸ்ட்ரீம், வேறு என்ன இருக்குது? அக்கௌண்ட்ஸு, நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட்ஸு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஏஎம்டி சர்வர் லிங்க்கு, பர்ஃபார்மன்ஸு, ப்ரிஃபரன்ஸு, நம்ம வந்து கேம் விளாண்டு முடித்த உடனே அதில் எத்தனை எப்பிஎஸ் விளாண்டுருக்கோம் காட்டுது, நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து இதில் ஷோ ஆகும். ஒரு கேம் விளாண்டு முடித்தோம் அப்படின்னா அது ஷோ ஆகும், நல்லாவே இருக்கும். உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். இதை தேடி பிடிச்சி நான் வந்து என்னென்னமோ பார்த்து எங்கெங்கே தேடி பிடிச்சி தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு லோயன் பிசிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் கமெண்டில் போடுங்க, பார்க்குறேன். அதையும் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ.